அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெங்கடேஷ் குரு சுட்டுட்டாரு. சுட்டதுக்கப்புறம் வெங்கடேஷ் குண்டடிப்பட்டு என்னை காப்பாற்று சண்முகம்னு ஓடி வராங்க. வந்ததும் சண்முகத்துக்கிட்ட பேச முடியாம திக்கு திணறே சொல்றாங்க, உங்ககிட்ட நிறைய உண்மைகள் சொல்லணும். அறிவழகன் மாலதியை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உன்னை சுத்தி நிறைய சூழ்ச்சி நடக்குது சண்முகம். எப்படியாவது என்னை காப்பாற்று, நான் உண்மையிலேயெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க. அதுக்குள்ள மயங்கிடுறாங்க. இது கேட்ட உடன்குடி சொல்றாங்க, ஐயே இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இவனை இங்கேயே விட்டுட்டு நம்ம போயிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைங்கிறாங்க. இவங்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு. இவனை காப்பாத்தினா அறிவழகனை நம்ம வெளியில கொண்டு வர முடியும். இவனை முதல்ல நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பரணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றாங்க சண்முகம். வெங்கடேஷை பார்த்துட்டு பரணி சொல்றாங்க, டேய் குண்டடிப்பட்ட காயமா இருக்குதே, நம்ம போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு தான் நம்ம இந்த கேஸையே எடுக்கணும். நான் இதை தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாதுங்கிறாங்க. லேய், இவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு டாக்டரா இருந்து உயிரை காப்பாற்று, அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க சண்முகம். சண்முகம் கேட்டதுனால, சரிடா உனக்காக நான் பார்க்குறேன், ஆனால் முத்துப்பாண்டியை இங்கே வர சொல்லிடு, அவங்ககிட்ட ஒரு சத்தம் சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சுக்கலாங்கிறாங்க பரணி. சண்முகமும் உடனே முத்துப்பாண்டியை இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. முத்துப்பாண்டியும் வந்து பார்க்குறாரு. இது பெரிய பிரச்சனை ஆகிட்டா என்ன செய்யறது, இவன் பேரில் ஒரு கேஸை போட்டு நம்ம போலீஸ் பாதுகாப்போட இவனை ஜெயிலில் வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறோன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு, இவன் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா நிச்சயமாக கொன்னுடுவாங்க. இவனை பாதுகாப்பாக வச்சிருந்ததை நம்ம காப்பாற்றணுங்கிறாங்க சண்முகம். என்ன சண்முகம், நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. டேய், இவனை பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது நம்ம கடமை. இவன் பாதுகாப்பா இருந்தா மட்டும்தான் உண்மையை சொல்வா. அந்த உண்மையை வச்சுதான் நம்ம அறிவழகனை வெளியில எடுத்துட்டு வர முடியும். இவனுக்கு நினைவு திரும்புற வரைக்கும் நம்ம பாதுகாப்புலயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு சண்முகம் கோயிலுக்கு போறாங்க. முக்கியமான இடத்துக்கு நான் போனதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சண்முகம் உடன்குடி 2 பேரும் முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. முருகன் கோயில்ல போய் சாமியை கும்பிடுறாங்க. அப்பா, நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்தா முருகனோட இடல் இப்பதானே புரியுது. முருகன் நம்மளை கையை விட்டுட்டானேன்னு நான் கூட தப்பா நினைச்சேங்கிறாங்க சண்முகம். என்ன சண்முகம் சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாமியே இல்லை, கடவுள் என்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, என்னை கதற வச்சாரு, அந்த முருகனை கையெடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா அந்த முருகனோட திருவிளையாடல்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே சண்முகம்னு கேட்குறாங்க உடன்குடி. ஆமாடா உடன்குடி, சிவபாலன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கணும், அவன் மேலே நான் ஏன் கோவப்படணும், டீ கடைக்கு என்னைக்கு வராதவ இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கணும், அப்போ பக்தர்கள் எல்லாரும் வரணும், அதில் வயசானவங்க கீழே விழணும், அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும். அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒரு குழந்தை மட்டும் அவங்க தவறு விட்டுட்டு போகணும். தவறு விட்டுட்டு போன குழந்தைய நாம போய் ஏன் தேடிக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரணும், அந்த குழந்தை கையில் இருந்த துண்டு என் கைக்கு எதுக்கு வரணும். அந்த நேரம் பார்த்து பக்தர்கள் திரும்ப வந்து குழந்தைய வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே தான் குண்டடிப்பட்டு வெங்கடேஷ் என்கிட்ட வந்து உதவி கேட்கணும். இதெல்லாம் நினைச்சு பாரு, இது முருகனோட திருவிளையாடல் தானுங்கிறாங்க சண்முகம். ஆமா சண்முகம், இப்போவாது அந்த முருகனை நம்பினீங்க, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. சண்முகம் திருநீர் எடுத்து பெரிய பட்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்முகம், இது முருகனோட பாதத்துல இருந்த கயிறு, இது உன் கையில கட்டிக்கிட்டா உனக்கு எப்பவுமே முருகன் பாதுகாப்பா இருப்பாரு அப்படின்னு உடன்குடி கயிறு கொடுக்குறாங்க. முருகனை வேண்டிக்கிட்டு அந்த கயிற்றை சண்முகம் கையில கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு திரும்பவும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பரணி ஃபோன் பண்ணி, டே சண்முகம் நீ இங்க வா, கிளினிக்கு உடனே வந்தாகணுங்கிறாங்க. என்னல விஷயம், அவ எப்படில இருக்காங்கிறாங்க. இன்னும் பிரச்சனை இல்லைல்ல பரணி, அவன் நல்லா தான் இருக்கான், கண்ணு முழிச்சிட்டான், அதான் உன்னை கூப்பிடலான்னு கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வான்னு சொல்றாங்க பரணி. இதோ இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்முகமும் உடன்குடியும் சாமி கும்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. குரு, கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமா வைஜெயந்தி வீட்டுக்கு போறாங்க. வைஜெயந்தி என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. குரு நடந்தது எல்லாம் சொல்றாங்க. ஆள் இல்லாத பகுதிக்கிட்ட அவனை கூட்டிட்டு போனேன், அங்கேயே வச்சு ஷூட் பண்ணிடலான்னு நினைச்சு அவனை ஷூட் பண்ண மேடம், அங்கிருந்து அவன் எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்கிறாங்க. இதை கேட்டதும் வைஜெயந்தி, என்ன குரு இது, ஒரு வேலையை கரெக்டாக செய்யவே மாட்டீங்களா, எந்த வேலையை கொடுத்தாலும் அதில் சொதப்பி வச்சுட்டு வருவீங்களா, அவனை இப்படி பாதியிலேயே விட்டுட்டு வருவீங்கன்னு கேட்குறாங்க. பயங்கரமாக திட்டுறாங்க. இல்லை மேடம், அவனை ஷூட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடியே நாங்களும் துரத்திக்கிட்டு போனோம், எல்லா பக்கம் தேடி பார்த்தோம், அவனை எங்கேயுமே காணோம், குண்டடி பட்டதுக்கு நிச்சயமாக அவன் செத்துருப்பான், உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. சரி, சத்திருந்தா அங்கே தானே கிடந்திருக்கணும், அவனை காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கொஞ்ச நேரத்தில் அவன் எங்கே போயிருப்பான், நல்லா தேடி பார்க்க வேண்டியதானே சொல்கிறாங்க வைஜெயந்தி. மேடம், நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், ஆனால் அவனை காணோம் மேடம்ங்கிறாங்க. தப்பு பண்ணிட்டியே குரு, அடையாளம் தெரியாத அழிச்சிட்டு சொன்னா இப்படி பாதியில் தடயத்தோடு விட்டுட்டு வந்துட்டியே, அவன் யார்கிட்டயாவது உண்மையை வெளியே சொல்லிட்டா எல்லாத்துக்குமே பிரச்சனை தான், இது உனக்கு புரியுதா இல்லையாங்கிறாங்க வைஜெயந்தி. கௌதம் வந்து குருவை திட்டுறாங்க. என்ன சார் நீங்க, அவனை கொள்றதுக்கு இப்படி ஆள் இல்லாத பகுதிக்கு தான் கொண்டு போகணுமா என்ன, என்கவுண்டர் தானே பண்ணினீங்க, அதை இங்கேயே வச்சு பண்ணியிருக்கலாமே, இப்படி தவற விட்டுட்டீங்களே, போங்க சார், இதனால எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கௌதம். வைஜெயந்தி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி வெங்கடேஷ் மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ண சொல்றாங்க. வெங்கடேஷ் என் வீட்டில் வந்து துப்பாக்கியை திருடிட்டு போய் அறிவழகனுங்கிறவரை கொல்ல முயற்சி பண்ணாரு, அவரை காப்பாற்ற போன போலீஸ் மேலேயே கை வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு
என் பையன் கல்யாணம் நடந்ததில் அந்த தேதியை போட்டு எழுதிருன்னு சொல்லி வைஜெயந்தி ஒரு வெங்கடேஷ் மேலே பொய்யான கேஸை போட்டு அதை எஃப்ஐஆர் போட்டு ஃபைல் பண்ணிடுங்கன்னு வைஜெயந்தி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வெங்கடேஷ் மேலே போலீஸ் கேஸ் பதிவாயிருது. ஒரு உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படி பாதையில் சுத்த விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம், அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். அந்த வெங்கடேஷை எந்த இடத்துல வச்சு ஷூட் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன இடத்த வச்சு பார்க்குறாங்க. அந்த சுட்டு வட்டாரத்திலேயே எந்தெந்த கிளினிக் இருக்குது எல்லா கிளினிக்லையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அவன் இருப்பான். ஒருவேளை அவனுக்கு யாராவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் தப்பிச்சிட்டான்னா உண்மையெல்லாம் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் கையும் களவுமா மாட்டிடுவோம். அவன் கண்டிப்பாக சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பானா இருக்கும். அவனை கூடிய சீக்கிரம் நம்ம பிடிச்சாகணும். குரு, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் லேட் பண்ணக்கூடாது. எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி எல்லாரும் கண்ணு கருத்துமா போய் தேடி பிடிச்சு அவனை எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க. அவனுக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் நடக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் நடந்து கொஞ்சம் நினைவுக்கு வந்தாலும் நம்ம உண்மையை பற்றி யாருக்கிட்டையாவது சொல்லிடுவான். அது நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெங்கடேஷை தேடி பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிடுறாங்க வைஜெயந்தி. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க குரு. இதை பாரு குரு, இந்த தடவை ஏமாந்துடக்கூடாது. கரெக்டாக அவனை கச்சிதமாக எங்கே இருந்தாலும் சரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துருங்கிறாங்க. சரி மேடம், சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. குரு, கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சண்முகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க வைஜெயந்தி. வெங்கடேஷ் எங்கே இருந்தாலும் தேடி பிடிக்க சொல்லி வைஜெயந்தியோட ஆர்டர். இது எப்படியோ முத்துப்பாண்டி காதுக்கு வந்துடுது. முத்துப்பாண்டி சண்முகம் 2 பேரும் கலந்து பேசுகிறாங்க. அப்படின்னா வைஜெயந்தி மேடம் எதுக்காக வெங்கடேஷை தேடணும் சந்தேகமாக இருக்குல்ல. ஆனால் இவன் குணமாகிற வரைக்கும் நம்ம கஸ்டடியில் தான் இருக்கணும். இவன் இருக்கிற விஷயம் வெளியில் யாருக்குமே தெரிய வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சண்முகம். இது கேட்ட முத்துப்பாண்டியும் பரணியும் சண்முகத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அறிவழகன் கண்ணீர் விட்டு கொண்டிருக்காங்க. எப்படியும் நம்மளை சண்முகம் காப்பாற்றிடுவான், ரத்னா கூட சேர்த்து வைப்பான்னு நினச்சிக்கிட்டு ரத்னா கூட வாழ்ந்த அந்த நாட்களை நினச்சி பார்க்குறாங்க அறிவழகன். ரத்னா மனசில் நினைக்கிறாங்க நிச்சயமாக அறிவழகன் கூட அண்ணன் சேர்த்து வச்சிடும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. வீரா சிவபாலன் மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. இவனுக்கு என்ன ஒரு திமிரு, என்னோட விருப்பத்தை கேட்காமையே என் கழுத்தில் தாலியை கட்டிட்டு என் கூட சேர்ந்து வாழலாம் வான்னு கூப்பிடுறான் பாரு. இவனுக்கு எவ்வளோ ஒரு திமிரு இருக்கணும். அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் அவனை கன்னத்திலேயே பலார்னு அரையணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோவத்தில் உட்காந்துருக்காங்க வீரா. சவுந்தரபாண்டி சிவபாலனா கோலாரா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதை பாருடா சிவபாலா, உனக்குள்ள இவ்வளவு கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ இந்த வீட்டுக்கு சின்ன சவுந்தரபாண்டி. என்னோட கோவத்துல பாதி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என்னோட கோவத்தோட 2 மடங்கு உனக்கு இருக்கு. ஆனா நீ மட்டும் வீரா கூட சேர்ந்து வாழ்ந்துடாத. வீரா கழுத்துல கிடக்கிற தாலியை நீயே வாங்கிட்டு வந்துரு. புத்தி கெட்டு போய் அவசரத்துல உங்க அம்மா சொன்னாலேன்னு ஆத்திரத்துல நீ போய் கட்டிட்ட. அந்த தாலியை திரும்ப வாங்கிக்கிட்டு வந்துட்டா தான் புத்திசாலித்தனம். அவ கூட எல்லாம் சேர்ந்து வாழாத. நான் வேணாலும் உனக்கு வக்கீல வச்சு எப்படியோ அந்த தாலியை வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ற அப்படின்னு தோள் மேல கை போட்டு பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு வர்றாங்க சவுந்தரபாண்டி. சிவபாலன் தோள் மேல சவுந்தரபாண்டி கை போட்டு பேசிட்டு வர்றத இந்த பக்கமா பாக்கியமும் எஸ்கியும் பாக்குறாங்க. ஐயோ, என்னத்தை என்னைக்கு நடக்காத ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்னத்தை இது, இந்த சிவபாலன் கெட்டி குட்டிச்சவர் ஆயிடுவான் போல இருக்குது. எப்படியாவது சிவபாலன் கிட்ட பேசி நீ இந்த பக்கமா இழுத்துடாத. இல்லைன்னா வீராவையும் சிவபாலனையும் பிரிக்கிறதுக்கு இந்த மாமா ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணிடுவாரு. அந்த பக்கம் அவன் சாஞ்சிட்டான்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனை இந்த பக்கம் இழுக்கவே முடியாது. வீராவையும் சிவபாலனையும் பிரிக்கிறதுக்கு தான் இவர் தந்திரம் பண்றாருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. சல்ட்டா இருக்காத, ஏதாவது ஒன்று பண்ணுன்னு எஸ்கி சொல்லவும் நீ ஒன்றும் கவலைப்படாத இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வச்சு பாக்குறாங்க. டேய் சிவபாலா, எங்கடா போன, வீராவை கூப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. கூப்பிட்டேன். அவ கழுத்துல கிடக்கிற தாலியை நான் கொடுன்னு கேட்டேன். கோவம் ரோசம் வந்ததுனால நிச்சயமாக கழட்டி தூக்கி போட்டுருவாங்கிற நம்பிக்கையோட தான் வந்திருக்கேங்கிறாங்க சிவபாலன். இது கேட்டதும் பாக்கியம், அடப்பாவி அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாமா கூட்டடிச்சிட்டு இருக்க, போய் வீராவை கூட்டிகிட்டு வாடா, இந்த வீட்டில் அவளோட நீ சேர்ந்து வாழுன்னு நான் சொன்னா வீரா கிட்ட போய் தாலியை கேட்டியா, இருடா உனக்கு சொல்கிற வகையில் சொன்னாதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்ட்டு உடனே தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஆத்தா சாமி வந்த மாதிரி ஆடுறாங்க. டேய் சிவபாலா, நீ வீரா கூட தாண்டா சேர்ந்து வாழணும். உங்கள் அப்பா இருக்கானே கேடுக்கிட்ட அயோக்கியம், உலகத்திலேயே கடைஞ்செடுத்த அயோக்கியம் உங்க அப்பந்தான். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு வீராவை நீ வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அது உங்க அப்பனோட உயிருக்கு தண்டா ஆபத்து. வீராவை கூட்டிகிட்டு வந்து நீ இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தீனா தான் உங்க அப்பா உயிருக்கு கேரண்டி. இல்லையா உங்க அப்பா இல்லைன்னு நினைச்சுக்கோ, இது ஆத்தா வாக்கு அப்படின்னு சொல்லி சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டி அம்மா, ஐயோ இவளுக்கு உண்மையிலுமே அருள் வந்திருக்குமா இல்ல நடிக்கிறாளாடா சவுந்தரங்கிறாங்க. அக்கா, அவளுக்கு தான் நடிக்க தெரியுமா, இப்ப பாருக்கா என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியும் சாமி வந்த மாதிரி ஓன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவபாலனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது 2 பேரும் சேர்த்து இந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஐயோ, கொஞ்சம் விட்டா நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க, நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறது நல்லதுன்னு நினைச்சிட்டு பெரிய கும்பிடா போட்டுட்டு சிவபாலன் அங்கிருந்து போறாங்க. இந்த பக்கம் எசகி, ஐயோ என்னத்தை இது, நீ தான் ஆத்தா வந்த மாதிரி அருள்வாக்கு சொல்ற, நீ சொல்றத எல்லாரும் கேட்பாங்கன்னு பார்த்தா இப்ப என்னடானா அவர் கருப்புசாமி வேஷத்துல ஆடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அத்தை, என்னத்தை இது, என்னமா சொல்றாரு பாருங்கிறாங்க எசகி. எசகி, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பாரு. இந்த பாவி மனுஷன் இப்படியெல்லாம் ஆடுவார்னு நானும் நினைச்சு பார்க்கல. இந்த சிவபாலன் மனசை மாத்துறதுக்கு
காப்பாத்துறதுக்கு தான் இவர் இப்படி ஆடுறாரு. இருக்கட்டும், நான் போய் கரண்டியை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். சொரக்குன்னு இழுத்து விட்டா அவருக்கு வந்த சாமி அப்படியே மலையேறி போகும் பாருங்கிறாங்க. முதல்ல அதை செய்யி, கொஞ்சமாச்சும் புத்தி வரட்டுங்கிறாங்க எஸ்கி. இப்படியே விட்டோம் சிவபாலினியும் வீராவையும் பிரித்து டைவர்ஸ் வாங்கிடுவார். சிவபாலினியும் வீராவையும் சேர்த்து வச்சு அவங்கள வாழ விட மாட்டாரு. நீ ஏதாவது பண்ணினா தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்கி பாக்கியம் 2 பேருமா சேர்ந்து சவுந்தரபாண்டியை எப்படி மடக்கி பிடிக்கிறாங்க, சிவபாலினியும் வீராவையும் எப்படி சேர்த்து வைக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.